இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நெறைய பேர் கலர் ப்ரிடிக்ஷன்ல வந்து அந்த ஹேக் யூஸ் பண்ணி, இந்த ஹேக் யூஸ் பண்ணி நெறைய லாஸ் பண்ணியிருப்பீங்க. எனக்கே தெரியும் ஏகப்பட்ட லாஸஸ் பண்ணியிருப்பீங்கன்னு. ஆனா அது எல்லாத்தையும் ஸ்மாலா ரெக்கவர் பண்ணிக்கிட்டே வரலாம். நான் சொல்ற மாரி எல்லாரும் சொல்ற மாரி நானும் இது 100% யூஸ் ஆகும்னுலாம் சொல்ல மாட்டேன். ஒரு 80% யூஸ் ஆகும். லாஸ ரெக்கவர் பண்ணிக்கலாம். லாஸ ரெக்கவர் பண்றதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்க. அதுக்கு மேல பில்டிங் கட்டி ப்ராஃபிட் பார்க்கணும் அப்படி இப்படின்லாம் பேராசப்படாதீங்க. ஏன்னா இதுவே ஒரு கேம்பிளிங் தான். எப்படியும் லாஸ் ஆகுறதுக்கான வாய்ப்ஸ் தான் நெறைய இருக்கு. ஆனா நான் சொல்ற டெக்னிக் வந்து லாஸ் ஆகிருக்கும் நெறைய பேத்துக்கு. அத ரெக்கவர் பண்றதுக்கு மட்டும் தான். எப்படி ரெக்கவர் பண்றதுன்னு காமிக்க போறேன். இப்போ வந்து 170 இருக்கா? ஆனா பிட்டிங் கட்ட மாட்டேன். ஏன்னா பிட்டிங் கட்டினா பழைய சேனல் மாரி ஸ்ட்ரைக் அடிச்சுருவாங்க. அப்ப சேனல்ல வீடியோ போட முடியாது. அதனால நானு எப்படி பெட்டிங் டெக்னிக்ஸ் மட்டும் சொல்லி தர்றேன். ஓகேவா? இதில நம்ம மெயினா வந்து நம்ம ட்ரேட் எடுக்கிறதே வந்து வாய்லட் கலர் மிக்ஸ் ஆகும்ல. அப்ப மட்டும் தான் நம்ம ட்ரேட் எடுக்கிற மாரி இருக்கும். ஓகேவா? அந்த டெக்னிக்ஸ் நான் சொல்லி தர்றேன். பார்த்துட்டே இருங்க. இதுலயே என்ன எல்லாமே வயலட்டே இல்லாம இருக்கு. சரி பெரிய சார்ட்டுக்கு போவோம். 5 மினிட்ஸ் சார்ட்டு. அப்பனா தான் இடையில இடையில வராம இருக்கும். ஓகே. இதில வயலட்லாம் நெறையா இருக்கு. பாருங்க. இதில வந்து நம்ம இருங்க எடிட் பண்ணி அனுப்பிச்சு விட்றேன். இந்த இடத்துல வந்து ஒரு வயலட் இருக்கா? வயலட்டுக்கு கீழ என்ன கலர் இருக்கு? ரெட் கலர் இருக்கு. அப்ப இந்த ரெட் கலர் வந்து மேல வந்து நம்ம 3 சார்ட்டா பிரிக்க போறோம். 1, 2, 3 3 லெவலா பிரிச்சிருக்கோமா? அதில வந்து வயலட் கலர் இருக்குன்னா, வயலட் கலர் கீழ என்ன கலர் இருக்கு? அந்த கலர் தான் மேல இருக்கிற 3 கலர்ல பிட் பண்ண போறோம். ஓகேவா? மேல என்ன கலர் இருக்கோ அத தான் நம்ம பிட் பண்ணுவோம். ஒரே நிமிஷம் இருங்க. எல்லாத்தையும் அழிச்சுட்டு புரியுதா? புரியலையா? அதை மட்டும் சொல்லுங்க. எல்லாத்தையும் இருங்க. எல்லாத்தையும் அழிச்சுட்டு ஃபர்ஸ்ட்லருந்து சொல்லி தர்றேன். புரிஞ்சுனா மட்டும் கமெண்ட்டையும் ஆன் பண்ணி வைக்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு. ஸ்ட்ரைக் அடிச்சிடுறாங்க. அதுதான் எனக்கு பெரிய பிரச்சனையாவே இருக்கு. இப்ப வேணா தெளிவா கூட இன்னொரு டைம் கூட சொல்லி காமிக்கிறேன். நம்ம வயலட் கலர் வந்தா மட்டும் தான் ட்ரேட் எடுப்போம். ஓகேவா? வயலட் கலர் வந்தா மட்டும் தான் ட்ரேட் எடுப்போம். கீழ நான் அப்பயும் கூட மேல பாருங்க. அதே மாரி வந்துருச்சா? அந்த வயலட் கலர் வந்திருக்கா? நம்ம ஃபர்ஸ்ட்டு 3 லெவல் மெயின்டெயின் பண்ணுவோம். அதுக்கு ரிஸ்க் மேனேஜ்மென்ட் அதுக்கெல்லாம் இன்னொரு தனியா வீடியோ வேணுனா கேளுங்க. நெறைய வீடியோஸ் இத பத்தி நம்ம போட்டுக்கிட்டே இருப்போம். எப்படின்னா லாஸ வந்து ரெக்கவர் பண்றதுக்கு வேண்டி. ஓகேவா? நம்ம வயலட் கலர் இருக்கு தெரியுமா? வயலட் கலருக்கு கீழ என்ன கலர் வருதுன்னு பாருங்க. கிரீன் வந்திருக்கு. கிரீன் வந்ததுன்னா, அதே மாரி மேல 3 லெவல் இருக்கும். 3 லெவல் வரும்ல பிட் பண்றதுக்கு. 3 லெவல்லயும் கிரீனவே பிட் பண்ணுங்க. ₹100 தான் கேபிட்டல்னா 5, 10, 20 அது மாரி 3ல ஏதோ ஒண்ணுல ப்ராஃபிட் வந்துரும். சரி கீழ அது வேணாம்னா, கீழ இருக்கிறத வேணா டெஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? கீழ பாருங்க. இங்க ரெட் கலர்ல இருக்கா? இருங்க. இது வேற சார்ட்டுக்கு கூட போய்க்கலாம். இது கீழ இந்த டிராகன் சிம்பலாட்டம் இது வந்து நம்மள டார்ச்சர் பண்ணுது. இந்த லெவல் போய்க்கலாமா? நெக்ஸ்ட் லெவலுக்கு. இதில பார்த்தீங்கன்னா, இங்க வயலட் கலர் இருக்கா? அது கீழ என்ன கலர் இருக்குது? கிரீன் கலர் இருக்கு. கிரீன் கலர் இருக்குதுன்னா, மேலே கிரீன் தான் பிட் பண்ணணும். அப்ப அடுத்தது வந்து ரெட் வந்திருக்கு. அதுக்கு அடுத்தது வந்து கிரீன் வந்துருச்சு. ப்ராஃபிட். அதே மாரி கீழ இருங்க இந்த டிராகன் போக வேண்டி நெக்ஸ்ட் தள்ளிட்டு இருக்கேன். ஓகே. இது ஃபுல் இங்க பாருங்க. அ இங்க ஒரு வயலட் கலர் இருக்கு. வயலட்டுக்கு கீழ என்ன இருக்குது? ரெட் இருக்கு. அப்ப மேல என்ன வரும்? ரெட் தான் வரும். ஓகேவா? இப்ப புரிஞ்சா கான்செப்ட்? இதுதான் கான்செப்ட். மினிமமா பிட் பண்ணி ஹை ப்ராஃபிட் பாருங்க. 90%லேருந்து 80% ப்ராஃபிட் தான் கிடைக்கும். இதெல்லாம் நெறைய பேர் என்ன ஹேக் அப்படி இப்படிம்பாங்க. ஹேக் யூஸ் பண்ணுங்க அப்படி இப்படிம்பாங்க. அதெல்லாம் எதுவுமே யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா கண்டிப்பா லாஸ் ஆயிரும் ஹேக்லாம். இந்த டெக்னிக் வந்து நெறைய பேர் பெய்டு அப்படித்தான் பண்ணுவாங்க. நெறைய டெக்னிக்ஸு. ஆனா நம்ம சேனல்ல நெறைய டெக்னிக்ஸ் ஃப்ரீயாவே குடுக்க போறோம். ஒண்ணே ஒண்ணு பண்ணுங்க. கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. ஓகேவா? அப்புறம் வேணா அடுத்த ஷார்ட்டையும் கூட பார்க்கலாம். அ இது எல்லாமே இந்த இதுக்கு மறைச்சுக்குது. இங்க ஒரு சார்ட் இருக்கா? இங்க பாருங்க ஒரு வயலட் இருக்கா? கீழ கிரீன் இருக்கா? மேல கிரீன் ப்ராஃபிட். ஓகேவா? அடுத்து இன்னொரு சார்ட் கூட பார்க்கலாம். இங்க பாருங்க. இங்க வந்து கீழ வந்து வயலட்டுக்கு கீழ ரெட் இருக்கா? அப்ப மேல ரெட் வரும். ஓகேவா? ப்ராஃபிட்டா? சரி இதுக்கு கீழ என்ன இருக்கு? கிரீன் இருக்கு. கிரீன் இருக்குன்னா மேல பாருங்க. கிரீன் தான் பிட் பண்ணணும். லாஸ் ஆயிருக்குமா? அதுக்கு அடுத்தது திரும்பியும் கிரீன் வரும். திரும்பி லாஸு. அதுக்கு அடுத்து 3வது டைம் பிட் பண்ணும்போது ப்ராஃபிட். புரிஞ்சுச்சா எப்படின்னு? இதுதான் கான்செப்ட். செம ஈஸியா இருக்கும். இப்பவே சொல்றேன் 100% இல்ல. 10 மேட்ச் போடுறீங்கன்னா, 1 மேட்ச் 2 மேட்ச் லாஸ் ஆகத்தான் செய்யும். லாஸ்னா 3 டைம் தொடர்ந்து லாஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. அதனால எப்படியும் 100% வராது. ஒரு 10 டைம் பிட் பண்றீங்கன்னா, அதில ஒரு டைம்ல 3 டைம் பிட் பண்ணுவீங்களா, அது லாஸ் ஆகும். எப்படின்னா, நீங்க ₹5 போடுறீங்கன்னா, ₹50, ₹60 ப்ராஃபிட் வரும். ஆனா அதில ₹20, ₹25 லாஸ் ஆயிரும். டோட்டலா பார்த்தா ஆவரேஜா ஒரு இதுக்கு 30 to 40% நான் சொல்றது 100 கேபிட்டல் வச்சா. அப்ப நீங்க 1000 வச்சு நெனச்சு பாருங்க. இதுதான் ஈஸியான டெக்னிக்ஸு. மிஸ் பண்ணாம பண்ணிக்கங்க. ஓகேவா? நான் ஏன் பிட் பண்ணலேன்னு சொன்னேன்னா,
புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சேனலில் ஸ்ட்ரைக் அடிச்சிருவாங்க, அப்புறம் வீடியோ போட முடியாது. நான் பிட் பண்ணி காமிச்சிருப்பேன், மேலே பாருங்கள் கேப்டெல்லாம் வச்சுருக்கேன். ஒரு பிட்டிங் போட்டாலும் ஸ்ட்ரைக் அடிச்சிடறாங்க, அதுதான் பெரிய பிரச்சனை. புரிஞ்சு தானே உங்களுக்கு? இவ்வளோ தான். இது மாதிரி தான் நம்ம வீடியோஸ் எல்லாம் நிறைய போடுவோம். ஸ்டே டியூன், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகேவா? பை கைஸ். அப்படியே நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கும் ஜாயின் பண்ணிங்க, நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்போம். அப்போ டெலகிராம் ஒன்று க்ரியேட் பண்ணாலும் க்ரியேட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? பை கைஸ், பை பை.